ஹலோ மக்களே, மார்ச் 18 சலங்கியில் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் சரச்சந்திரா அவங்க வீட்டு வாசல்லையே மண்டபம் மாதிரி கட்டி ககன் அண்ட் செரிக்கு கல்யாணம் ஏற்பாடு ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு. அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. மணப்பெண்ணா பூமியும் ரெடி ஆகிட்டாங்க. இவரும் மணமகனா இவரும் செரியும் ரெடி ஆகிட்டாரு. அங்கே பண்டிதரும் எல்லா வேலையெல்லாம் ஆரம்பித்து எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு. இங்கே அதுக்கடுத்து இங்கே மீரா எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணி அபூர்வா, மீரா, மருதானியல் எல்லாம் இங்கே அந்த மண்டபம் மாதிரி செட் பண்ணியிருக்க இடத்துல ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. உடனே மீரா இவர் எங்கே தான் போனார் இந்த கேபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேபியை தேடி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. உடனே எங்கே வீட்டுக்குள்ளே என்ன நின்றுட்டு இருக்கீங்க, உங்கள் பையனுக்கு தானே கல்யாணம், அங்கே வர வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் கேபிக்கு அவரால் ஏற்றிக்கவே இல்லை. ககன் காதலிச்ச பொண்ணு, ககன் மனசுலேயும் பூமி தான் இருக்கா, பூமி மனசுலேயும் ககன் தான் இருக்கா. பூமி எதுக்காக இது விட்டு கொடுத்தா, சாரதாக்காக தான் விட்டு கொடுத்தா, எல்லாமே அவருக்கு தெரியும். இவர் செரிக்கு அவர் பூமி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல அவங்களுக்கு விருப்பமே இல்லை. அந்த இதில் இருந்தார், சொல்லவும் முடியலை மெல்லவும் முடியலைங்கிற மாதிரி கேபியோட நிலமை இருந்தது. உடனே சண்டை வந்துடும் ரெண்டு பேத்துக்கும், மீராக்கும் கேபிக்கும் ரொம்ப பயங்கரமான சண்டை. ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன உங்களுக்கு எப்போ அந்த சாரதா குடும்பம் தான் முக்கியமாக, இங்கே சரி உங்கள் பையன் தானே, அவனு தானே காதலிச்சான் பூமியை, ஏன் அவன் சேரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். உடனே அவர் கத்தி விட்டுருவார். அங்கே பூமி மனசுலேயும் ககன் தான் இருக்கான். சரி இல்லை, சரி எப்போ ககனும் பூமியும் காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதோ அப்பவே அவன் மனசை மாத்திட்டான். அது ஒருதலை காதல் தான் அப்படின்னு சொல்லி அவர் புரிய வச்சுறாரு. இப்ப என்ன, நாங்க நிக்கணும், அதானே நான் நிக்கிறேன், உனக்கு தாலி கட்டின அந்த கடமைக்காக நிக்கிறேன், உனக்கு தாலி கட்டின அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் இப்ப நிக்கிறேன் போ அப்படின்னு திட்டி விட்டு சண்டை போட்டுருவாரு. உடனே அவரும் பின்னாடி கிளம்பி வந்துடுவார். இங்கே ஃபஸ்ட்டு சரி மணமேடையில் உட்காந்து அவன் அந்த ஹோமம்லாம் வளர்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து பூமியும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. பூமியும் இது பண்ணிடுவாங்க. இங்கே அபூர்வா மருதானியாலையும் பேசிகிட்டு இருப்பாங்க. என்னம்மா மருதானியாலை கேட்பாங்க, என்னம்மா நீ இந்த கல்யாணம் பூமிக்கு நிறுத்தணும்னு சொன்ன, ஆனால் இப்போ கல்யாணம் வேறு வந்துருச்சுன்னு தாலி தான் கட்ட போகிறாங்க, நீ ஏம்மா எதுவுமே பண்ணலை அப்படின்னா, எனக்கு என்ன, எனக்கு இந்த சொத்து ஆஸ்தியெல்லாம் தான் எனக்கு இருக்கணும். இப்போ சரி அவனே ஒரு டம்மி பீஸு, அவனை கல்யாணம் பண்ண இந்த சொத்தெல்லாம் எங்கே போகுது, இந்த ஆஸ்தி எல்லாம் எங்கே போகுது, எங்கேயும் போகிறது கிடையாது, இங்கே தானே இருக்க போகுது, அதனால இந்த கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க மருதானியல்கிட்ட. உடனே ஆமாம்மா ஒரே கல்ல ரெண்டு மாங்காமா அப்படிங்கிற மாதிரி ககன் கிட்ட இருந்து பிரிச்சாச்சு, சொத்து நம்மளை விட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க. இங்கே அதுக்கடுத்து இவர் செரி மூஞ்சியில் அவ்வளோ அழுதுகிறாரு. அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாகவே இல்லை. பூமியும் அழுதுகிட்டே இருக்காங்க. ஐயோ அப்பா சொல்ல தட்ட முடியலே, அவ்வளோதான் முடிஞ்சது, கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு செரி அவனுக்கு பூமிக்கு கொடுத்த வாக்கு நினச்சா அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் கடைசியாக கூட வாக்கு கொடுத்துருப்பாரு, கண்டிப்பாக நான் இந்த கல்யாணம் நடக்காது, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நான் கட்ட மாட்டேன், இந்த கல்யாணத்தை நான் கடைசியில் நிறுத்துவேன், நீ வேணாலும் பாரு அப்படிங்கிற மாதிரி திரும்பியும் வாக்கு கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் சரின்னு நினச்சி பார்ப்பாரு. பூமி அவங்க இது வரைக்கும் ககனோட இருந்த நாட்கள்லாம் அவங்க நினச்சி பார்ப்பாங்க. இதில் என்ன ட்விஸ்ட்னா, ககனும் இந்த கல்யாணத்துக்கு வந்துட்டு அவரும் லாஸ்ட் இதில் சும்மா கூட்டமாக நிற்கிற மாதிரி நின்றுட்டு இருப்பார். இவங்களை கேபி முதல்ல காணாமல் போனான்னு சொன்னால, அப்போ இவங்களை தேடுறதுக்காண்டி இவங்க மீரா எங்கே தான் போனார் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வரும்போது லாஸ்ட் வரை வந்துட்டு டேய் ககன் நீ எங்கடா இங்கே, நீ எதுக்கடா இங்கே வந்த, நீ தான் பூமி கல்யாணத்தை நிறுத்த வந்தியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டை போடுவாங்க. மீரா ககன் கிட்ட சண்டை போடுவாங்க. உடனே ககன் சின்னம்மா புரிஞ்சுக்கோங்க சித்தி, எனக்கு நான் கல்யாணத்தை நிறுத்தலாம் வரல, அவன் என்னோட தம்பி கல்யாணத்துக்கு தான் நான் வந்திருக்கேன், நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், நான் கல்யாணம் முடிஞ்சோன்னே கல்யாணத்தை பார்த்துட்டு நான் இங்கேருந்து நான் சைலண்டாக கிளம்பி போயிடுவேன், நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தான் அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு போட வேணான்னு சொல்லிட்டலாம் இல்லடா, அப்புறம் எதுக்குடா நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லிட்டு மீராவுக்கும் அவங்களுக்கும் மீரா திரும்ப ககன்கிட்ட ரொம்ப சண்டை போடுவாங்க. இதை கேட்டு பிந்துவும் மீரா ககன் கிட்ட பேசி சண்டை போடுறப்போ பிந்துவும் பார்த்துருவாங்க. அவங்களும் வருவாங்க. அம்மா நீங்கள் என்னமா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ககனுக்கு சப்போர்ட்டாக பேசுவாங்க. அது மீராக்கு இன்னும் கோவம் வந்துடும். என்ன உங்கள் அப்பா தான் அப்படி இருக்காருன்னா அவரோட பிள்ளைங்களும் அந்த குடும்பத்துக்கு ஜால்ரா போட்டுட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு அந்த குடும்பம் தான் உங்களுக்கு முக்கியமாக போச்சா, அம்மா அவரே மன வேதனையில் அண்ணனோட கல்யாணத்தை தானே பார்க்க வந்திருக்காரு, உங்களுக்கு என்னமோ பிரச்சனை தான் பார்த்துட்டு போயிடுவாங்களே, எந்த பிரச்சனையும் பண்ணல இதுவரை, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்படின்னு பிந்து சொல்லிடுவாங்க. இதை கேட்ட உடனே மீரா தலையில் அடிச்சுட்டு என்ன தலையெழுத்து என்ன என் விதி அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திரும்ப கேபியை தேடிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. திரும்ப பிந்துவும் கவனம் பேசுவாங்க.
அவங்க அண்ணா இது என்னன்னா சத்திய சோதனை, நீங்க காதலிச்ச பொண்ணு அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறதா, அதனால இது எப்படி என்ன அந்த கடவுள் இவ்வளோ இப்படி எழுதி வச்சிருக்காருன்னு எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் அழ ஆரம்பிச்சிருவா. உங்கள் மன வேதனைகள் எனக்கு புரியுதுண்ணா, என்னால் இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே ககன் சொல்லுவார், இல்லை செரி தான் பூமிக்கு கரெக்டு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருப்பார். செரி மனசுலையும் பூமி இருக்கான்னு எனக்கு தெரியும், எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் அவளுக்கு முன்னாடியே பூமியை நான் லவ் பண்ணியிருக்கவே மாட்டேன், நான் எப்போ விட்டு கொடுத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசிகிட்டு இருப்பார். ஆனால் அவருக்குள்ள மனசுக்குள்ள ககன் மனசுக்குள்ள ஃபுல்லாக அவங்க பூமியோட இது வரைக்கும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது, அதுக்கடுத்து அவங்களுக்காக சரச்சந்திரா கிட்ட நிறைய வாட்டி அவரை சரச்சந்திரா ககனை கொல்ல பார்க்கும்போது இவங்க இடையில புகுந்து அவங்களை காப்பாற்றினது எல்லாத்தையுமே நினச்சி பார்ப்பாங்க. அவங்க ககன் நினச்சி பார்ப்பாரு. இதை பார்த்து அழுவாரு, ஆனால் சிரிச்சிட்டு இருப்பாங்க. தம்பி கல்யாணம் இப்போ என்ன எப்படி ரியாக்ட் பண்ணே தெரியாமல் அழுவார், இது பண்ணுவார், இப்படி சோகமாக போயிட்டுருக்கோம். அது கடைசி தாலியும் எடுத்துருவாங்க. அதுக்கடுத்து தாலியை எடுத்துட்டு அந்த பண்டிதர் இவர்கிட்ட கொடுத்துருவாங்க. அவரும் வாங்கிடுவார், சரியும் வாங்கிடுவார். கையில் அந்த தாலியை வாங்கிட்டு, என்னடா சரி பார்த்துட்டு இருக்க, கட்டுடா தாலியை, நல்ல நேரம் போயிட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே நட்சத்திரா ஜாலியாக இருப்பா, எப்படியோ இவங்க கல்யாணம் முடிஞ்சதுன்னா என் ரொட்டி கிளியருன்னு சொல்லிட்டு இவங்க மருதாணி எல்லாம் எல்லாருமே அவங்க ஜாலியாக தான் இருப்பாங்க. எப்படியோ கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தாலி கட்டுற நேரத்தில் சரச்சந்திராக்கு ஒரு கால் வரும். நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். இவன் தாலியை வாங்கிடுவான். மீரா நல்ல நேரம் முடிய போகுதா, சீக்கிரம் கட்டுடா அப்படிம்பாங்க. அவனும் எந்திரிச்சிருவான். எந்திரிச்சிட்டு திரும்ப கெட்டி மேலமும் அடிச்சிருவாங்க. தாலியை பூமி கண்ணை மூடிடுவா. அவளுக்கு என்ன சொல்கிறான்னு தெரியாது, கண்ணை மூடிடுவா. அவன் பூமி கழுத்தில் கொண்டு போகிற மாதிரி கொண்டு போய் ஒரு 2 seconds வச்சுட்டு பின்னாடி அந்த மணப்பெண்ணுக்கு அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு இவ நட்சத்திரா தான் வந்திருப்பா. அவளோட ஜடையை எடுத்து விட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவள் பண்ணிட்டு இருப்பா. டக்குன்னு அந்த தாலி எடுத்து நட்சத்திரா கட்டிடுவான். சரி, எல்லாருமே ஷாக்கு, அபூர்வா ஷாக்கு, மீரா ஷாக்கு, ககனும் அதை பார்த்து ஷாக் ஆயிடுவான். இவன் சரச்சந்திரா பார்த்து ஷாக் ஆயிடுவாரு. சரி விடுறா, சரி நீ விடுடா விடுடா விடுறா, என்னடா பண்ற, விடுடா நட்சத்திரா ஒரு பக்கம் கத்துவாங்க. சரி விடுன்னு. ஆனால் ஒரு வழியா சரி நட்சத்திரா கழுத்துல தாலியை கட்டிடுவாரு. இங்கே ஒரு வழியாக செரிக்கும் நட்சத்திராக்கும் ஒரு 3 முடிச்சு போட்டு கல்யாணம் முடிஞ்சிட்டு இவங்க வீட்டில் பெரிய பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஹாலில் வச்சு சரச்சந்திரா அமைதியாகவே இருப்பார், எதுவுமே பேசாமல். அப்புறம் பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணுவாங்க. இங்கே பாரு எப்படி நடந்துருச்சு, ஐயோ நட்சத்திரா, ஐயோ பாவமா, பாருங்க மாமா, நட்சத்திராவை பாருங்க மாமான்னு சொல்லிட்டு நட்சத்திரா அவங்க எங்கே அழுதுகிட்டே இருப்பா. உட்காந்து அவள் பாட்டு சோஃபாவில் உட்காந்து எங்கே அழ ஆரம்பிச்சிருவா. அழுதுகிட்டே இருப்பாவா, யாரையும் பார்க்க மாட்டா, செம்ம கண்ணில் இருப்பா நட்சத்திரா. இவர் செரி பேரந்த மாதிரி நின்றுட்டு இருப்பாரு. மீரா அழுதுகிட்டே இருப்பாங்க. எல்லாருமே அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. இவங்க அப்புறம் இருக்கிற பிரச்சனையில் இன்னும் பிரச்சனை கிளப்புற மாதிரி, அவனை கொன்றுங்க மாமா, இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் இந்த செரி தானே மாமா, அவனை கொன்றுங்க மாமா, அவன் இருக்கவே தேவையில்லை இந்த உலகத்தில், அவன் பண்ண வேலைக்கு அவனுக்கு பெரிய தண்டனை இதுதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொன்றுங்க மாமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் பூமி மாடிப்படியிலேருந்து இறங்கி வருவாங்க. அவங்க சித்தி சொல்கிறது கரெக்டு தான், சரியை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி கொண்டுடலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சரச்சந்திரன் ஷாக் ஆயிடுவார். இன்னும் பூமியை எப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பிந்துக்கு ரொம்ப கோவம் வந்துடும். பூமி, உனக்காக தானே என் அண்ணன் விட்டு கொடுத்தான், உனக்கு நீ காதலிக்கிறங்கிறதுக்காண்டி தான் அவனே விட்டு கொடுத்தான் இந்த வாழ்க்கையை, கடைசியில் அவனையே நீ கொல்ல பார்க்குற, இதெல்லாம் நல்லா இல்லை பூமி அப்படின்னு சொல்லிட்டு பிந்து ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க பூமி கிட்ட. மீரா சரச்சந்திரா கிட்ட போய் கெஞ்சிட்டு இருப்பாங்க. அண்ணா என் பையன் பண்ணது பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்கண்ணா, அவன் பண்ண தப்பை மன்னிச்சிருங்கண்ணா, தயவு செஞ்சு ஏற்றுக்கோங்கண்ணா, அவனுக்கு உயிர் பிச்சை கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் மீரா ஒரு பக்கம் சரச்சந்திரா கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து பூமி இப்படி ஏன் சொன்னாங்கன்னா, அப்புறம் வெளியே போய் அவளுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆமாம், அதுக்கடுத்து நீங்கள் இப்போ கொண்டுருங்கம்மா, அப்பா கொண்டுட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அடுத்து இந்த ஊர் உலகம் என்ன சொல்லுவோம், உங்களை ரொம்ப பெருமையாக பேசுமா, சரச்சந்திரா அவரோட பொண்ணு அவரோட தம்பி பையனையே கொண்டுட்டான்னு சொல்லுமே, அது நல்லா இருக்குமா, அப்போ அது இந்த உலகத்தில் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, அப்போ உங்கள் பேரு புகழ்லாம் என்ன ஆகும், சரச்சந்திராவால் செரியை கொல்ல முடியாது, ஏன்னா அவர் தூக்கி வளர்த்த பையன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். உடனே அதுக்கடுத்து சரி பாப்பா நீங்கள் சித்தி விட்டு கொள்ள சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு கொன்றுங்க, அதுக்கடுத்து நட்சத்திராக்கு ஒயிட் சாரி கொடுத்து ஓரமாக உட்கார வச்சிடலாம் அப்படின்னு பேசுவாங்க. பூமி இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டு அபூர்வாக்கு கோவம் வந்துடும். எது என் பொண்ணுக்கு ஒயிட் சாரியா, இதெல்லாம் எப்படி, அவையும் ஒயிட் சாரி கட்டணும், அவையும் ஓரத்தில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. உடனே பூமியை கேட்பாங்க, அப்போ எனக்கு ஒரு நியாயம், உங்கள்
நட்சத்திராக்கு ஒரு நியாயமா? இந்த வீட்டில் எல்லாமே ஈக்குவல் தானப்பா, நானும் உங்கள் பொண்ணு தானப்பா. உங்களுக்கு நட்சத்திரா அப்போ எனக்கு மட்டும் செரியை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிங்க, இப்போ நட்சத்திராக்கு பண்ணனால அந்த கல்யாணமே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த வீட்டில் எனக்கு ஒரு மாதிரி நட்சத்திராக்கு ஒரு மாதிரி, உங்களுக்கு நட்சத்திரா தான் முக்கியமாப்பா அப்படிங்கிற மாதிரி பூமி கேட்பாங்க. இதை கேட்டு சரச்சந்திரா சொல்லுவார், இல்லை உனக்கே நல்லா தெரியும் பூமி, நான் உன்னையே தான் நல்லா நட்சத்திராக்கு மேலே ஒரு படி உன்னையே தான் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்புறம் என்னப்பா நீங்கள் கொன்னுட்டிங்கன்னா அப்புறம் நட்சத்திர செடியை கொண்டுட்டிங்கன்னா அப்புறம் இந்த உலகம் என்னப்பா பேசுவோங்களா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. உடனே இப்போ கடைசியாக கேட்குறேன், நீங்கள் என்ன முடிவு ஏற்றுக்கிறீங்க, இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவங்களும் நான் இந்த கல்யாணத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா சொல்லிடுவார். இதை கேட்டு அப்புறம் வந்து கோவமாயிருவா. அதுக்கடுத்து நட்சத்திரா வந்து அழுதுகிட்டே ஒரு ரூமுக்கு ஓடி போயிடுவா. மீரா வந்து பூமிக்கு நன்றி சொல்லுவாங்க. எப்படியோ நீ சரி உயிரை காப்பாற்றிட்டேம்மா, நன்றிம்மா, நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேம்மா, நான் உன்னை ககன்கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினச்சேன், ஆனால் நீ நல்ல வேலை என் பையனுக்கு நல்லது தான் நீ பண்ணியிருக்க இப்பயும், அதனால் மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. இவ நட்சத்திரம் வந்து ரூமில் போய் அழுதுட்டு இருப்பா. இவங்க மருதானியில் வந்து ரூமில் போய் அவளை பார்ப்பாங்க. அழுதுகிட்டே இருக்கானோன்னா பொயிரு பாட்டி அவ்வளோதான், இல்லை ஒன்று நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன், நீ போயிரு நான் உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரம் கோவப்பட்டு கத்துவா. உடனே அபூர்வாட்ட போய் அம்மா அவள் உள்ள ரூமில் அழுதுகிட்டே இருக்காம்மா, நீ பார்த்தியா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அபூர்வா கிட்ட உடனே அபூர்வா மருதானியிலையும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அபூர்வா வந்து சொல்லுவாங்க, அவள் வேற அந்த ககனையும் நினச்சிட்டு இருந்தா, இப்போ இந்த செடியை கல்யாணம் பண்ணதுனால கொஞ்ச நாள் அடங்கி இருப்பா, அதுக்கடுத்து நான் போய் இந்த செடியை என் மாப்பிள்ளைய ஏற்றுக்கிறதா, அது இந்த ஜென்மத்தில் நடக்காது, நான் அவளுக்கு பெரிய பணக்கார பையனை பார்த்து தான் கல்யாணம் பண்ணுவேன், கொஞ்ச நாளில் அவனை டார்ச்சர் பண்ண வச்சு அவனே இந்த கல்யாணம் இல்லவே இல்லை, இந்த கல்யாணமே எனக்கு பிடிக்கலன்னு நட்சத்திரா டார்ச்சரில் ஓடி போகிற மாதிரி பண்ணுறேன் பாருங்க, கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும், இப்போதைக்கு இருக்கட்டும், இப்போ பேசுனா பூமிக்கு எல்லாமே போயிடும், சொத்து எல்லாமே அவள் பக்கம் திரும்பிடும், அதனால நான் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திராவை வந்து அவங்க கன்சோல் பண்ண போயிடுவாங்க. நட்சத்திரா ரூமுக்கு போயிட்டு நட்சத்திரம் அழுதுகிட்டே இருப்பா. என்னம்மா நீ இப்போ உங்களுக்கு சந்தோஷமா, இப்போ நான் இங்கே இந்த செடி என்னை கல்யாணம் பண்ணிட்டேன், இப்போ உங்களுக்கு நிம்மதியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருப்பான் நட்சத்திரா. உடனே அவள் நட்சத்திரா நீ என்னோட பொண்ணு, நீ இந்த அபூர்வாவோட பொண்ணு, எல்லாமே கொஞ்ச நாள் தான், நான் இப்போ பேசினா அந்த பூமிக்கு ஆப்போசிட்டாக போயிடும், சொத்து எல்லாம் அவளுக்கு போயிடும், அதனால் அப்போ சொத்து தான் உங்களுக்கு முக்கியமா மாமி அப்படின்னு கேட்பா. சொத்துலாம் முக்கியம் இல்லை, நீ பண்ணுற டார்ச்சரில் அவனே இந்த கல்யாணம் இல்லைன்னு ஓடணும், நீ என்னோட பொண்ணு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவளும் சரி ஓகே மம்மி அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரம் ஒத்துப்பா. அப்புறம் சரி வந்து சாரதா வீட்டுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்குவான். உடனே நீ நல்லா இருக்கணும்ப்பா, 16 பெற்று பேர் வாழ்க வாழ்க அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. சாரதா சொல்லிட்டு நீ என்னடா அவன் வந்து தியாகம் பண்ணியிருப்பான், அவனுக்கும் பூமியை பிடிக்கும், ஆனால் உடனே சரி இவன் ககன் வந்து என்னடா நீ என்ன எனக்கு தியாகம் பண்ணுறியா அப்படின்னா, நீ ஆசைப்பட்டது கண்டிப்பாக இந்த ஜென்மத்தை நடக்காது, அவளுக்கு தான் அவங்க அப்பா தானே ரொம்ப பிடிக்கும், அவங்க அப்பா பார்த்த பையன் தானே நீ, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன அவளுக்கு அப்படின்னா, நான் எனக்கு உன்னை பற்றி தெரியும், பூமியை பற்றியும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பான். உடனே ககன் சொல்லிடுவான், நான் இனிமேல் அந்த பூமியை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு தியாகியாடா நீ அப்படின்ட்டு போயிடுவான். இங்கே கடைசியாக வந்துட்டு இவங்க பூரணி வந்து அண்ணா அப்படின்னு கூப்பிடுவாங்க, பிரதர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. கடைசியில் பூரணியும் செரியும் வந்து அண்ணன் தங்கச்சி பாசம் ஆயிடுவாங்க. நீ அண்ணனுக்காக ககனனாக்காக நீ உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்க, இது பெரிய விஷயம், நீ வந்து எப்போவும் காமெடியாக ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்ப, ஆனால் நீ இப்போ ஒரு மெச்சுவர்ட் பர்சனாக நீ ஒரு முடிவு எடுத்திருக்க, நானும் உன்னை அண்ணனை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நீ அண்ணன் கூப்பிடுறியா, இது வரைக்கும் நீ அண்ணன் கூப்பிட்டதே இல்லையே, எனக்கு இப்படி ஒரு தங்கச்சி கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஹக் பண்ணுவாங்க. அதோட இன்னைக்கு தொடரும் மக்களை நாளை சந்திப்போம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிடுவோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் எபிசோட்ஸுக்கு உங்கள் தாட்ஸ் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி நட்சத்திரா பேர் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி பண்ணது கரெக்டானு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளை சந்திப்போம். பாய். தேங்க்யூ மக்களே.